2024 T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி அதாவது அங்க மழை அதிகமா பெஞ்சதுனால அங்கேருந்து கிளம்புறதுக்கே கொஞ்சம் நம்மளுடைய இந்திய அணி வீரர்கள் கொஞ்சம் லேட் ஆச்சு. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏர்போர்ட்லயே வந்து இந்திய அணி வீரர்கள் வந்து இறங்குனதுக்கப்புறம், அவங்களுக்கு வந்து ஒரு சில உற்சாக வரவேற்புலாம் அளிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள போய் அவங்க சந்திச்சாங்க. சந்திச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, வான்கடே மைதானம், அதாவது மும்பையில இருக்க வான்கடே மைதானத்துல வந்து ரசிகர்களுக்கு வந்து உற்சாக அ அதாவது நன்றி விழா வந்து ஒண்ணு தெரிவிக்கணும். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்றாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது வீரர்களுக்கு வந்து 125 கோடி அவங்களுக்கு வந்து பரிசு தொகைய வந்து வழங்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்குன்னா, நம்மளுடைய விராட் கோலி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஓய்வு எப்பொழுது? அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நரேந்திர மோடி இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துல வந்து நம்மளுடைய கோலி வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அ நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏற்கனவே இருந்த ரசிகர்கள விட, இப்ப அதாவது அந்த மும்பை மைதானத்துல ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எந்த மாரி ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்தது இந்த ஐபிஎல்ல, இப்ப எந்த மாரி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐசிசி கோப்பைகளை வெல்ல வேண்டும் அப்படின்றது வந்து என்னுடைய கனவு மட்டும் இல்ல. ரோஹித் மற்றும் என்னுடைய கனவு 2 பேருடைய கனவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் குறிப்பா வேர்ல்டு கப்ப வின் பண்ணணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. இந்த வேர்ல்டு கப்ப வின் பண்ணது வந்து மிகப்பெரிய தருணம். ஸ்பெஷலான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அதாவது நாங்க மேட்ச வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது, அதாவது பெவிலியன் நோக்கி போகும்போது நாங்க கண் கலங்கினோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே கண் கலங்கினாங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கண் கலங்கி நின்ன தருணத்த வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா ரோஹித்தோட எமோஷனலா நான் பார்த்ததே இல்ல. அன்னைக்கு தான் நான் அவருடைய எமோஷனலா பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோலி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசினே இருக்கும்பொழுது, பும்ராவ பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பும்ரா வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு பவுலர் அவரு. எப்போலாம் வந்து இந்திய அணி பின்தங்கி இருக்கோ, அப்ப எல்லாமே அவர் வந்து கம்பேக் குடுத்திருக்காரு. 1 போட்டி, 2 போட்டி இல்ல. ஒவ்வொரு போட்டியிலும் பும்ரா வந்து கம்பேக் குடுத்திருக்காரு. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்மளுடைய கிங் கோலி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தலைப்பு என்னன்னா, நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவ நம்மளுடைய ரோஹித் சர்மா புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது ஒரு சில விஷயங்கள சொல்லியே அவர வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹர்திக் பாண்டியா எப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து எப்படி அ பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்றத பத்தி முதல்ல பார்த்துடலாம். அது ஒண்ணும் இல்ல. அதாவது 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல வந்து அவருக்கு இன்ஜூரி. ஒரு சில போட்டி தான் விளையாடினாரு. ஒரு சில போட்டி அவரால வந்து விளையாட முடியல. அப்பயே வந்து நெறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாரி அடிக்கடி இன்ஜூரி ஆகுது. என்ன இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, 2024 இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, சுமாரான கேப்டன்சி அது மட்டும் இல்லாம பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என கொஞ்சம் சொதப்பி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பெர்சனல் லைஃப்லயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூஸ்லாம் வெளிய வந்தது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு, இந்த அதாவது T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இந்த உலகக்கோப்பை வெ வெ வின் பண்றதுக்கும் அவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. இப்ப நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவ என்ன சொல்லி பாராட்டியிருக்காருன்னா, கடைசி ஓவர் வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சூப்பரா வீசினாரு. அது மட்டும் இல்லாம வந்து கடைசி ஓவர்ல வந்து எத்தன ரன் தடுக்க வேண்டும் அப்படின்றத பத்தி அவருக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து கடைசி ஓவர் அவர் தான் வீசுறாரு. அவருக்கு தான் தெரியும். அவரு நல்லா வீசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஓவர வீசுவதற்கு கடுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதாவது கொஞ்சம் பிரஷர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஓவர வீசி நான் வின் பண்ணியிருக்கோம் நாங்க கடைசியில. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வான்கடே மைதானம் ஃபுல்லா இருந்த அத்தன ரசிகர்களும் கரகோஷம் எழுப்புனாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா எழுந்து நின்னு கை தட்டியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது ஐபிஎல் கடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய எதிர்ப்புகள் அந்த மைதானத்தில குறிப்பா வான்கடே மைதானத்தில மும்பை அணிக்கு எதிரான அதாவது மும்பை ரசிகர்களே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நெறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் யாரு நம்மளுடைய ஜஸ்பிரீத் பும்ரா தான். அதாவது T20 வேர்ல்ட் கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா அவர் குடுத்திருக்காரு. அதாவது ஸ்பின் பவுலிங் பிட்சா இருந்தா ஃபாஸ்ட் பவுலிங் பிட்சா இருந்தா எந்த பிட்சா இருந்தா என்னால விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. அவர் எப்பயுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே பயங்கரமா தான் இருக்கும். இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ஒரு சில வீரர்கள் அதாவது நம்மளுடைய ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா அவங்கலாம் வந்து அவங்களுடைய ரிட்டயர்மெண்ட் வந்து T20 இன்டர்நேஷனல் போட்டிகள் வந்து ரிட்டயர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய பும்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்ப தான் என்னுடைய அக்கவுண்டே தொடங்கியிருக்கேன். எனக்கு இன்னும் வந்து நெறைய வெற்றிகள்லாம் வேணும். இன்னும் இன்னும் அதாவது இன்னும் பெற வேண்டிய வெற்றிகள் இன்னும் அதிகமா இருக்கு.
இருக்குது ஐசிசி இதுவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய அக்கௌண்ட்டே இப்போ தான் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த இந்தியன் டீம் பிளேயர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வான்கடே மைதானத்தை சுற்றி வரும்பொழுது ஒரு நல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா உற்சாகமாக ஜாலியாக டான்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, பிசிசி தரப்புல இருந்து 125 கோடி, அதாவது பிளேயர்ஸ் வின் பண்ணாங்கல்ல, ஸோ அதனால் வந்து 125 கோடி அவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட்டாக அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் தொகுத்து எடுத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இது மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட வரேன். அண்ட் தேங்க்யூ.